السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وهادينا ومرشدنا مولانا ومربينا محمد مصطفى صلى الله عليه وآله وأصحابه وسلم. அன்பர்களே, நம்முடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக சகோதரர் சித்திக் நானா அவர்கள் உம்ராவுடைய பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ் தஆலா. மக்கா மதீனா புனித தலங்களுக்கு சென்று அங்குள்ள பெரியோர்கள் நல்லோர்களின் அருள் பெற்ற இடங்களை தரிசித்து நற்காரியங்களை நிறைவேற்றி வருவதற்காக செல்ல இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பயணத்தை லேசானதாக ஆக்கி வெற்றிகரமாக ஆக்கி முழுமையான ஆன்மீக பலன்களை பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு சென்று உடல் ஆரோக்கியத்தோடு திரும்ப வருவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய நம்முடைய எஜமான் அவர்களுடைய நண்பர் பேராசிரியர், அவங்க பேர் என்னமோ பரமசிவம் அவர்கள் ஹெட்மாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம இடத்துல ஒரு சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்வோம். இங்கிருந்து மக்காவுக்கு அவங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் மக்காவில் தான் இருக்கானா? மதீனாவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தான் இருக்கிறாங்களா? இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் அவன் இறைவன். எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தால் தான் அவங்க இறை தூதர். இறை தூதர் என்றால் இறைவனுடைய செய்தியை சொல்பவர்கள்னு அர்த்தம். சொல்லிவிட்டு போனவருக்கு அல்ல இறை தூதர்னு பேர். இறை தூதர் என்றால் சொல்லிக்கொண்டே இருப்பவர்னு அர்த்தம். இறைவன் செய்தியை இறைவனின் திருத்தூதர் தான் எடுத்து கூறுகிறார்கள். இப்ப நான் உங்களுக்கு இறைவனுடைய செய்தியை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நான் சொன்னதா பார்க்காதீங்க. இறை தூதர் தான் சொல்றாங்க. அவர்கள் தான் நபி. நபி என்று சொன்னால் செய்தி அறிவிப்பாளர் அப்படின்னு அர்த்தம். ரசூல் என்றால் மெசஞ்சர், இறைவன் செய்தியை எடுத்து சொல்பவர்கள் தூதர் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் மறைந்து போவதில்லை. அவர்கள் உலகை விட்டு மறைந்து போவர் ரசூலாக இருக்கவே முடியாது. ஒரு ரசூல் முடிந்ததோடு அவங்க செய்தியும் முடிஞ்சிடும். ஆதம் நபி வந்தார்கள், அவர்களுக்கு மரணம் அடைந்தார்கள் என்று சொன்னால் அதோடு அவர்களுடைய நுபுவத்து முடிஞ்சு, ரிசாலத்து முடிஞ்சு. அடுத்து இன்னொரு நபி தான் அல்லாஹ் தஆலா அனுப்புவான். இப்ராஹிம் நபி வந்து மூத்தா போனாங்கன்னா அதோடு அவங்களுடைய ரிசாலத்து முடிஞ்சிடும். அடுத்து அந்த மக்களுக்கு சொல்லி தருவதற்கு இன்னொரு ரசூல், இன்னொரு நபி வருவார். ஜி ஒமா அரசல்னா ஒமா கான மின் கௌமின் இல்லா இல்லா அரசல்னா இலைஹிம் ரசூலனா சும்மா அரசல்னா ருசுலனா தத்ரா. அவரிடத்துல நபிமார்களை வரிசையாக அனுப்பி வைத்தோம் இறை தூதர்களை. முதல் நபியாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தும் வரிசையாக அனுப்பி வைத்தோம். எந்த கூட்டமும் இல்லை இல்லா ஹலாஃபிஹா நதீர்.
எந்த ஒரு சமுதாயமும் இல்லை அவர்களை எச்சரிக்கக்கூடிய ஒருவரை அனுப்பி வைத்தே தவிர என்று குர்ஆன் சொல்கிறது. இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர், எந்த ஒரு சமுதாயமும் இல்லை அங்கே இறைவனை எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி வைத்தே தவிர. எத்தனையோ சமுதாயங்கள், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதரை இறைவன் அனுப்பி வைத்தார். அவர்கள் இறை செய்தியை இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார், இறைவனை வணங்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். உருவமற்ற அந்த ஒரு இறைவனை நீங்கள் வணங்குங்கள், உங்களை படைத்து வளர்த்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வானம் பூமி சூரியன் சந்திரனை படைத்த அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று எடுத்துரைத்தார்கள். அந்த இறை தூதருடைய காலம் முடிந்தவுடன், அவர்கள் இந்த உலகை விட்டு சென்றவுடன் அவருடைய செய்தியும் முடிவடைந்து விட்டது. அடுத்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு தூதரை அனுப்பி வைத்தார். அவர்களிலிருந்தே ஒருவரை தூதராக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இறை செய்தியை அனுப்பி அவர்கள் மக்களுக்கு அந்த செய்தியை எடுத்துரைத்தார். ஆனால் இறுதி தூதராக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி அவர்கள் இறுதி தூதராக வந்த நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் இன்னொரு தூதரை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அனுப்பி வைப்பதில்லை, இன்னொரு தூதரை அல்லாஹ் தஆலா அனுப்பவில்லை. காரணம், மற்ற தூதர்கள் எல்லாம் வந்தார்கள், போய்விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், போல. அது ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு பேரொளி வந்து விட்டது. அது போகவே இல்லை. அந்த நூர் கியாம நாள் வரைக்கும் ஜொலித்துக் கொண்டுதான் இருக்கு. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி, அல்லாஹ்வுடைய நூரை அணைத்து விட எண்ணுகிறார்கள். அணைக்க முடியாதுன்றானா. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹ, அந்த நூரை கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். இதை காஃபிர்கள் விரும்பாவிட்டாலும் சரியே. அப்ப நபியுடைய நூர் அது மறையும் நூர் அல்ல, சுடர்விடும் நூறு. ஒரு நபி உலூஹியத்தை தாங்கும் கண்ணாடி நபி தான். உலூஹியத் என்ற விளக்கு எரிவதற்கு, உலூஹியத் என்ற ஒளி சுடர் வீசுவதற்கு விளக்கு வேணும் இல்லப்பா. நம்ம ஒளியை மட்டும் பார்க்கிறோம், அந்த ஒளிக்கு பின்னணியில் ஒரு குடுவை இருக்கும், அந்த குடுவைக்குள்ள எண்ணெய் இருக்கும், அதுல ஒரு திரி இருக்கும், அந்த திரியில தான் வெளிச்சம் விடும். விளக்கேற்றி வைத்தோம், எங்க பார்த்தாலும் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை பார்த்தோம்னா இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என சொல்லுவோம். அந்த அந்த நெருப்பிலிருந்து வெளிச்சம் வருகிறது. நெருப்பிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்பது உண்மை. நெருப்பு எங்கிருந்து வந்தது? அதற்கு பின்னணியில் திரியும் நாடாவும் எண்ணெயும் இருக்கிறது. அது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நூர், வெளிச்சம். அந்த நூர் இந்த திரியும் நாடாவும் எண்ணெயும் இல்லைன்னா எரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உலகில் தாங்கி பிடித்துக் கொண்டார். ஒரு நபி போனதோட அதோட முடிஞ்சிடும் கலிமா. அடுத்து வேற நபி தாங்கி பிடிக்கணும், அடுத்து இன்னொரு நபி தாங்கி பிடிக்கணும். அந்த நபி கண்ணை மூடியதோடு அந்த விளக்கு கீழே சரிஞ்சிடும். அல்லாஹ் உடனே சும்மா அரசல்னா இலையும் சும்மா அரசல்னா ருசுலஹும் ருசுலனா தத்ரா. தத்ரா தொடர்படியாக அர்த்தம் என்ன தெரியுமா? தொடர்ந்து அனுப்பி வைத்தோம். அப்படின்னா என்ன? ஓட்டப்பந்தயம் வச்சு பாத்தீங்களா, அதுல தொடர் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. என்ன என்ன செய்வானு? ஒரு ஆள் எடுத்து முடிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு கட்டத்தை ஓடி முடிச்சுன்னா அடுத்த ஆள் முடிச்சுக்கு வராது. அவர் தங்கடி தங்கி ஓடுவார் 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 எல்லை வரைக்கும். அந்த விளக்கை கொண்டு போய் அடுத்த ஆள் கொடுத்துருவாரு. அவரை தூக்கிட்டு ஓடுவார் 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 இது வரைக்கும். ஆக அந்த விளக்கு கீழே சரியை விட மாட்டாங்க. அதான் தத்ரா.
ஆதம் நபி காலத்திலிருந்து அந்த தத்ராவா வந்துட்டே இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நின்று விட்டதா? பெருமாள் மூத்தா பொண்ணு நின்று போயிடணுமே, நிக்கல. அது இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு, டிஸ்கண்டினியூ ஆகல, கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, முடிவடையவில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்த அந்த புடியை விடவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு அன்பி அவுலியாக்களுடைய சூரத்திலே ஜி இறை நேசருடைய தோற்றத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய புனித உடல் உலகை விட்டு மறைந்து நம் கண்களை விட்டு மறைந்தாலும் அவர்கள்தான் இந்த இஸ்லாமிய லா இலாஹ இல்லல்லாஹ்வை தூக்கி கொண்டு நிறுத்தி கொண்டிருக்கிறார். முஹீதீன் ஆண்டகையாக, அஜ்மீர் நாயகமாக, நாவூர் பாதுஷா நாயகமாக உலகமெங்கும் அவர்கள்தான் திருக்கலிமாவை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். நூரி நாயகமாக வந்தார்கள், ஃபைசி நாயகமாக வந்தார்கள். இனி கியாமத் நாள் வரைக்கும் அவங்கதான் இந்த கலிமாவை தூக்கி நிறுத்தி கொண்டிருப்பார், திருக்கலிமாவுடைய விளக்கை ஏற்றி கொண்டிருப்பார். வருபவர்கள் வாருங்கள், வெளிச்சத்தை பெறுபவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், தூரமாவர்கள் தூரமாய்க்கொள்ளுங்கள். வெளிச்சத்தை தூக்கி பிடிச்சாச்சு, அந்த விளக்கு ஜோதிமயமாக எரிகிறது. சிலர் அந்த விளக்கின் வெளிச்சத்திலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சிலர் வருவார்கள் போவார்கள், நடுவில் வருவாங்க நடுவுலையும் போயிடுவாங்க. ஆனா விளக்கு எரிஞ்சுட்டு தான் இருக்கும். அதனால ஷேகமார்கள் அவங்க சேவையை தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்திக் கொள்வார். அதில் ருசி கண்டவர்கள் அதை தாங்களும் அனுபவிப்பார்கள். அந்த விளக்கிலிருந்து தங்கள் விளக்கையும் ஏற்றிக் கொள்வார்கள். தங்கள் ஜோதியும் தங்கள் கல்வியும் ஜோதி ஆக்கிக்குவாங்க. ஒரு மெழுகுவத்திலிருந்து எத்தனை மெழுகுவத்தி பற்ற வைக்கலாம்? ஒண்ணுதான் பற்ற வைக்க முடியுமா? 1 கோடி பற்ற வச்சாலும் அந்த மெழுகுவத்துல குறைவு வருமா? இந்த விளக்கு அது களவாடி கொண்டதா? இல்லை, அது இன்னொரு மெழுகுவத்தி கொண்டு வந்து இதுல பற்ற வைக்கிறீங்க, இன்னொன்னு கொண்டு வந்து பற்ற வைக்கிறீங்க. 1000 மெழுகுவத்தி பற்ற வச்சாச்சுங்க. 1000 புள்ள பெத்து கடைசியில இது ரொம்ப பலகீனமா போச்சுன்னா அதே ஜோதி தான் இதுல இருந்து வந்துகிட்டு இருக்கும். இறுதி மூச்சு வரைக்கும், அது மூத்தா போற வரைக்கும் அதே அளவு ஜோதி தான் வந்து கொண்டிருக்கும். 1 கோடி பேருக்கு அது விளக்கு ஏற்றினாலும் சரி. எத்தனை கோடி பேருக்கு விளக்கு ஏற்றி வைத்தாலும் சரியே. அது மாதிரி ஷேகுமார்கள் அவரிடமிருந்து ஞானங்களை கலிமாவை பெற்றுக் கொண்டவர்கள் உலகமெங்கும் அதை கொண்டு சென்று உலகமெங்கும் அதை பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதனால அவர்கள் குறைஞ்சு போயிருமா? அந்த இல்மு முடிஞ்சு போயிருமா? ஒரு காலம் முடியவே முடியும். அது ஒரு ஞான அவரிடமிருந்து அந்த இல்மை தாங்களும் எடுத்துக்கொண்டு அந்த விளக்கை வேறு ஊர்களுக்கு கொண்டு சென்று உலகமெங்கும் பற்ற வைப்பவர்களும் இருக்குத்தான் செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் நிறைந்து நம் உள்ளத்தில் நிறைந்து திருக்கலிமாவை நமக்கு சொல்லிக்கொண்டு அவங்கதான் கலிமாவுடைய ஜோதியை ஏற்றிருக்கிறார். ரசூலுடைய இஷ்கு, பெருமானுடைய காதல் எந்த அளவு உங்க கல்புல இருக்குதோ அந்த அளவு தான் உங்கள்ட்ட லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய புழக்கம் இருக்கும். நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வை புழங்குறோம், நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அனுபவிக்கிறோம், கலிமாவை சொல்லுவது, கலிமாவை அறிவது, கலிமாவை கற்றுக்கொள்வது, கலிமாவை பார்ப்பது, கலிமாவை அனுபவிப்பது, இது எல்லாமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்கு காதல் உங்க கல்புல எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு தான் அது அவ்வளவு வேகமா இருக்கும். ரசூலுடைய காதல் குறைஞ்சுன்னா கலிமாவுடைய புழக்கமும் குறைஞ்சிடும். ரசூலுடைய காதல் நில் அப்படின்னா என்ன சுத்தமா தீந்துருச்சுன்னு அர்த்தம். விளக்கு தானா நீ என்னதான் முயற்சினாலும் விளக்கு எரியாது. இஷ்ட ரசூல், ரசூலுடைய காதல் உன் கல்பில் வறண்டு போய்விட்டால் விளக்குல என்ன வறண்டா என்ன ஆயிரும்? அழகான திரி இருந்தாலும் எரியுமா? இந்த கேஸ் தீர்ந்து போன என்ன அடுப்பு தானே ஆஃப் ஆயிரும். புதிய கேஸ் வாங்கி புதிய அடுப்பு வாங்கி வச்சிருக்கிற சட்டி, அதுல புதிய சட்டி வாங்கி வச்சிருக்கிற குக்கர்,
அதுல அப்படியே ஆட்டுக்கறி 5 கிலோ வாங்கி உள்ள போட்டு வச்சிருக்கிறேன். கேஸ் இல்லைன்னு என்ன செய்வேன்? எல்லாமே ரெடியா இருக்கும். என்ன போய் பத்த வைக்கிற லைட்டரும் புதுசா வச்சிருப்பேன். எல்லாம் இருக்கு, புதுசா வாங்கி பிரியாணிக்கு எல்லா சாமானும் ரெடியா இருக்கு. கேஸ் இல்லை. விளைஞ்சுங்களா? அத்தனை பேருக்கு பிரியாணி குடிக்க முடியும். பச்சைக்கறி வேணா சாப்பிட்டு போங்க, அரிசி வேணா சாப்பிட்டு போகலாம், பிரியாணி ஆகாது. அது மாதிரி நம்முடைய இஸ்லாத்தை, ஈமானை பிரியாணி மாதிரி சுவையாக ஆக்குறது இஷ்ட ரசூல் தான். ரசூலுடைய காலத்து அந்த கேஸ் தீர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, அரிசி இருக்கும், பாசுமதி அரிசி இருக்கும், கறி இருக்கும், அடுப்பு இருக்கும், சட்டி இருக்கும், ஆக்காரங்க ரெடியா இருப்பாங்க. ஒரு காலம் பிரியாணி ஆகாது. கேஸ் தீர்ந்து போச்சுங்க சார். அப்ப நம்முடைய இறை காதல், ரசூலுடைய காதல் இருக்கு, அதுதான் கலிமாவை நமக்கு இனிமையாக ஆக்கி தர்றது. இப்ப இறை காதல் இல்லாத வஹாபி இருக்கான் பாருங்க பை ஜி கீழஜ்மான். இறை காதல் இல்லாத ஒரு வஹாபி இருக்கான். ரசூலுடைய காதல் இல்லை, இறை காதல் கூட தன்ட்ட இருக்குன்னு சொல்லிக்குவான். ரசூலுடைய காதல் அவன் கல்வி இல்லை. ரசூல் ஏன் லவ் பண்ணணும்? we could follow the rasul, we could not love rasul. நான் ரசூலை லவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ரசூலை அனுப்பியதெல்லாம் எதற்காக வேண்டி? மெசஞ்சர். we could follow him, not necessary to love him. we are followers. وما أرسلنا من قبلك من رسول إلا ليطاع بإذن الله. நாம் இதற்கு முன்பு எந்த ரசூலையும் அனுப்பி வைக்கவில்லை, only to follow him, நீங்கள் அவரை பின்பற்றுவதற்காக வேண்டிய தவிர அனுப்பவில்லை. وما أرسلنا من رسول إلا ليطاع بإذن الله. நாம் இதற்கு முன்பு எந்த ரசூலையும் அனுப்பவில்லை. மார்சல்னா ஆயிட்டுங்கம்மா. எந்த ரசூலையும் நாம் இறக்கவில்லை, அவர்களை நீங்கள் எல்லோரும் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய தவிர. அப்ப ரசூல் தி மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ், அவர்களை உலகிற்கு வந்த நோக்கம் என்ன? லில்லா லியுதா, only to follow him. அல்லாஹ் சொல்லிட்டான். so not necessary to love him. is only to follow him. அவர்களை பின்பற்றுதான் நம்ம கடமை, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற வஹாபி. அப்ப கல்புல இஷ்க தூக்கிட்டான், ரசூலுடைய காதல் தேவையில்லைன்றான். திருட்டு போய் அந்த ஆயத்து முழு ஆயத்தை படிக்கல, பாதி ஆயத்தான் ஓதிருக்கான். அந்த ஆயத்துடைய முழு ஆயத்தை ஓதல பேரு சூரத்து நிசால 64வது ஆயத்து. அந்த 64 பாதி தான் ஓதிருக்கான், 64 இன்னும் முடியல. அவர்களை பின்பற்றத்தான் அனுப்பி இருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் இந்த பையன் இந்த மாதிரி ரசூல் வேற எதுக்கும் தேவையில்லை சொன்னா கேட்டா முடிஞ்சு போச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறான். எப்படி ஆயத்தை முடிக்கிறான்? வலவன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்கள் நஃப்ஸுக்கே தாங்கள் அநீதி இழைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஜாஊக நபியே, உங்களை தேடிதான் ஓடி வருவாங்க. நேரா என்கிட்ட துவா கேட்பாங்க, நான் மன்னித்து விடுவேன்னு சொல்லாமல்ல பை, எவ்வளவு நேரம் ஆகும்? அவர்கள் யாரும் அநீதி இழைத்து விடுவார்கள், ஆனால் அவர்கள் யாரும் தவறு இழைத்து விடுவார்கள், ஆனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நபி சொன்ன உத்தரவுக்கு அவர்கள் மாறு செய்வார்கள், ஆனால் நபிக்கு இதா செய்யத்தான், நபியை பின்பற்றத்தான் உங்களை அமிச்சேன், நபியை பின்பற்றாமல் நீங்க தவறு செய்வீர்கள், ஆனால் அல்லாஹ் இடத்தை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வஜதுல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான்னு சொல்லியிருந்தான்னா நீ சொன்னது பாயிண்ட் கரெக்ட்னு சொல்லலாம். பாத்தீங்களா? நபி வந்தாங்க, செய்திகள் சொன்னார்கள், நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள், பின்பற்றுவோம். சிலரை பின்பற்றாமல் விட்டு விட்டால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், முடிஞ்சு போச்சு. அல்ல அப்படி சொல்லுது.
நபியை அனுப்பியதே எதுக்கு? நீங்க அவர்களை டு ஃபாலோ ஹிம். ஆனா ஒரு வயலும் முழுசா ஃபாலோ பண்ண முடியாது. அபூபக்கர்னாவே பண்ண முடியாது. நீ என்ன பண்ண முடியாது? உமர்னாவே பண்ண முடியாது. அபூபக்கர் முழுசா ரசூலை பின்பற்றினாங்களா? ரசூல் அப்படியே ஹூபஹூ முழுமையா 100க்கு 100 அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அல்லாஹ் 100ல 1 கூட இல்லை. ஏன் ரசூல் யாரு, நான் யாரு? உமர் நாயகர் கேளுங்க. அபூ ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரோ அல்லாஹ்வின் தூதர். அபூபக்கர் நாயகத்தை நான் பின்பற்ற முடியாதுப்பா. அவங்க மாதிரி நான் இல்லையே. யாரு? உமர். உஸ்மான் நாயகத்தை போய் கேட்டு பாருங்க. நீ ரசூலுல்லாஹ் 300க்கு அப்படி பின்பற்றினீங்களா? ரசூலுல்லாஹோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கரோ அபூபக்கர், உமரோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் நாயகத்தை கூட பின்பற்ற முடியாது நம்மளால. அலி நாயகத்தை போய் கேட்டு பாருங்க. அடேங்க அப்பா, உஸ்மான் கனி என்ன பின்பற்ற முடியாது. அப்ப யார்கிட்டையும் 100க்கு 100 இல்ல. அப்ப நீங்க ரசூலை எப்ப பின்பற்றி ருல்மு தான் செஞ்சிருக்கீங்க. ருல்மு செஞ்சா இப்ப என்ன செய்யறது? வலவ் அன்னஹும் யظلمون அன்ஃபுஸஹும். எந்த இஸ்திக்பார் செஞ்சுக்க நான் மன்னிச்சறேன். எப்ப வேணா என் வாசல் திறந்திருக்கு. சொல்லாம நடத்த வேண்டும். வலவ் அன்னஹும் யظلمون அன்ஃபுஸஹும் ஜாஊக. அப்படி ஏதும் அநீதி செய்துவிட்டால் நபியே உங்கள்கிட்ட தான் வருவாங்க. நீங்க தான் அவங்க அரவணைக்கணும். நீங்க அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். அல்ல நீ மன்னிச்சிடல நீங்க சொல்லணும். அப்பதான் மன்னிப்பேன். நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலன்னா திருட்டு பையன் நீங்க சொல்லிட்டேன், நான் மன்னிக்க முடியாது. இப்பதான் ரசூலுடைய காதல் ஏன்னு விளங்கும். யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், என் வாசல்ல நில்லுங்கறாங்க. ரசூலுடைய வாசல்ல போய் நில்லு. வலவ் அன்னஹும் யظلمون அன்ஃபுஸஹும் ஜாஊக. நபியே உங்களிடம் வருவார்கள். வஸ்தக்ஃபிருல்லாஹ், உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ்வுக்கு பண்ணும். அல்லாஹ்வை கூப்பிட்டு உங்கள்கிட்ட வரக்கூடாது. நான் பதிலே சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ்வுக்கு பண்ணு. வஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்புறம் நீங்க சொல்லணும் அல்லாஹ்ட்ட, ரப்பே என் நேசர் தான், என் காதலர் ரப்பே, என்னுடைய நேசர் அவரு, அவரை மன்னிச்சிட அல்ல. நீங்க சிபாரிசு பண்ணணும். யாருக்கு சிபாரிசு பண்ணுவாங்க? தன் நேசருக்கு தான் சிபாரிசு பண்ணுவாங்க. வாழ்நாள் ரசூல் திட்டவனுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க. யா அல்லாஹ், அவனு என்னுடைய நேசர், என் காதலன் ரப்பே என்று நீங்கள் சொன்னால் நான் மன்னிச்சிடுறேன். அதே குர்ஆன் தான். இவன் எந்த ஆயத்தை காட்டுறானோ அதே ஆயத்தை தான் அதையும் சொல்றான். जी नबी சொல்லணும். दुनिया में तू जब हमको अपना ही बनाया है, महशर में भी कह देना, महशर में भी कह देना, ये है मेरा दीवाना. உலகிலே எப்போது என் எஜமான ஷேக் நாயகமே நீங்கள் உங்களை என்னுடைய ஜமாத் என்று சேர்த்து அரவணைத்துக் கொண்டீர்களோ, மறு உலகிலும் இவர்கள் என்னுடைய காதலர்கள், எனது நேசர்கள், என்னுடைய பைத்தியங்கள் என்று அல்லாஹ்ட்ட சொல்லுங்க ஒரு வார்த்தை. அது போதும் எங்களுக்கு. ஏன் அல்லாஹ்வே சொல்றான், வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அவர்களுக்காக ரசூலும் இஸ்திக்பார் செய்வார்கள். லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அப்போதுதான் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார்கள், பாவங்களை மன்னிப்பவனாக. வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீம். இந்த முழு ஆயத்து சேர்ந்தாங்க ஆயத்து முடியுது. இந்த வஹாபிகள்கிட்ட பாத்தீங்கன்னா தொழுகை இருக்கு, நம்மளோட அதிகமா தொழுவான், பயபக்தியா தொழுவாங்க. வேற தாடி வச்சிருக்கிறான், நோன்பு வைக்கிறான், தர்மம் செய்யறான், கத்துறான், பயான்லாம் கத்துறான், எல்லாமே இருக்கு. இஷ்ட ரசூல் இல்லாதனால அது வேகாத பிரியாணி தான். இஷ்ட ரசூல் தான் அது இனிமையாக்கும். அதனால ஷரியத் அவன்கிட்ட இருக்கு. ஷரியத்துல டேஸ்ட் இல்ல அவன்கிட்ட, ஷரியத்துல இனிமை இல்லை, ஷரியத்து மட்டும் இருக்கு. இன்னைக்கு உம்ரா போறாங்க, மதியானம் பிரியாணிக்கு போறாங்க 100 பேருக்கு, பூரா நிறைய வந்து நிக்குது 100 பேர், எல்லாம் தலைவர், செக்ரட்டரி, பள்ளிவா ஜமாத் எல்லாமே தப்தர்லாம் விரிச்சுட்டாங்க, எல்லாம் உட்காந்துட்டாங்க, இலையும் போட்டாச்சு. போட்டா பந்தி வைக்கிறாங்க. கலாமோல வந்து பாசுமதி அரிசி ஆளுக்கு ஒரு கரண்டி வைக்கிறார். ஷோய்மோல வந்து ஆளுக்கு ஒரு துண்டு பச்சை கறி தூக்கி பத்தாது, கோழி ஆளுக்கு ஒரு பீஸ், லெக் பீஸ், எங்க ஆளுக்கு ஒரு பீஸ் வைக்கிறாங்க. ஒருத்தர் 3 கத்திரிக்காய் அங்க ஒண்ணு வச்சுட்டு, கத்திரிக்காய் வெறும் கத்திரிக்காய்
கட்டா ஒரு ஆளுக்கு ஒரு வெங்காயத்தை வைக்கிறாரு, சாப்பிடுங்கன்னா விளையாட்டா இருக்கா? எவர் திம்பாங்க? ஆளுக்கு ஒரு கரண்டி பாசமதி அரிசி, வேகாத ஒரு கறி, ஒரு லெக் பீஸ் வேற ஒண்ணு, கோழி பச்சையா. என்னங்க சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? நல்லதானே இருந்தீங்க நேற்று வரைக்கும். 100 பேருக்கு வந்தாச்சு. எவனா திம்பானா? எல்லா சாமானும் ஒண்ணு கூட குறைக்கல. பிரியாணி ஐட்டம் எல்லாமே அப்படி இருக்கு. இஞ்சி பூண்டு மசாலா தொட்டுக்க வச்சாச்சு, சேர்த்துக்கோ. துவையல் மாதிரி வச்சாச்சு. என்னங்க பிரச்சனை? எல்லாம் இருந்துச்சுங்க. பண்டாரி முதல் சமையல்காரருக்கு எல்லாமே ரெடி. கேஸ் மட்டும் இல்ல, விறகு இல்ல, ஃபியூல் இல்ல, எரிபொருள் இல்லை. ஆகவே இன்னைக்கு மட்டும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுங்க. முறை போயிட்டு வந்து பிரியாணி போடுறேன். என்ன எல்லாத்துக்கும் அரிசியும் கறியும் வச்சு 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வச்சாச்சு. எல்லா தலைவருக்கும் உட்கார வச்சு ஒரு வெங்காயம் கட்டாக்கு போல ஒரு கத்திரிக்காயும் வச்சாச்சு. சாப்பிடுவாங்களா? என்னங்க இந்த மாதிரி எரிபொருள் இல்லை, விறகும் கிடைக்கல, கேஸும் கிடைக்கல, அதனால இப்போ உங்களுக்கு இப்படி வச்சலாம் முடிவு பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் உம்ரா போயிட்டு வந்து பிரியாணி ஆக்கி போட்டுறேன், சாப்பிடுங்க. சாப்பிடுவாங்க யாராச்சும்? சாப்பிடுவாங்க? ஒன்னே எல்லாம் இருக்கு, என்ன இல்லைங்க? கேஸ் தான் இல்ல. வஹாபிட்ட எல்லாமே இருக்கு. ஷரியத் இருக்கு, தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, குர்ஆன் ஓதுவான், கத்துறான் கத்துவான், எல்லாம் இருக்கும். இஷ்ட ரசூல் இல்லாதனால வேகாத பிரியாணி மாதிரி தான். எதுலயுமே இன்பமே இருக்காது, டேஸ்டே வராது போல. வெறும் அரிசியில் டேஸ்ட் வருமா, வெறும் கறியில் டேஸ்ட் வருமா, வெறும் கத்திரிக்காய் டேஸ்ட் வருமா? மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் வருது பாத்தியா? வெந்தாதான் டேஸ்ட் வருது. அதனால இஷ்ட ரசூல் அவன் கல்பு வேகணும். அவன் கல்பு ரசூலுடைய காதல வேகணும். அப்ப அவன் சொல்லுல இன்பம் இருக்கும், அவன் பேச்சுல இன்பம் இருக்கும், அவன் நடையில இன்பம் இருக்கும், அவனுடைய உலாத்துல இன்பம் இருக்கும், அவனை பார்த்தா இன்பமா இருக்கும், அவன் தாடியை பார்த்தா இன்பமா இருக்கும். அவன் இன்னும் தாடி வைக்கிறான், பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கான். தாடி வச்சிருக்கிற போல அந்த தாடியை பார்த்தாலும் எரிச்சலா வருது, உள்ள மன்றி மாதிரி தெரியும் பார்த்தா. அதே தாடி சுன்னத் ஜமாத் வச்சிருக்கான், பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. வஹாபி வச்சிருக்கான், பரதேசி மாதிரி இருக்கு. இவர் தொப்பி போட்டிருக்காரு, பார்க்க கௌரவமா அப்படியே அழகா இருக்குது. அவனும் தொப்பி போட்டிருக்கான், இட்லிக்கு சட்னி வச்ச மாதிரி. அவனுக்கு தொப்பியா? அவங்க தொப்பி ஒரு கேடா? ஆமா, அவனும் இதே செய்யறான் பாருங்க, ஃபாலோ பண்றான். அவரு இன்பம் இல்ல, லஸ்ஸத் இல்ல, ஒரு முஹப்பத் இல்ல, ஒரு காதல் இல்ல. அவனையும் 10 பேர் ஃபாலோ பண்றானுங்க. அவன் வேடிக்கை பாக்குற பைத்தியக்காரன் கூட ஃபாலோ பண்றானுங்க. தெருவுல ஓயமா ஒரு சத்தம் என்ன பார்த்தா 10 குரங்கு சுத்துது. அதை வேடி பசங்களான்னு வேடிக்கை பாக்குறாங்க. அந்த குரங்கு மேல் உண்டான முகப்பத்துல காதல்லே வேடிக்கை பாக்குறான்னு அர்த்தம். நான் அப்புறம் குரங்கு என்ன சேட்டை பண்ணுது? ஏங்க அப்பா, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இந்த மரத்துல அந்த மரம், அந்த மரத்துல இந்த மரம், இந்த கம்பி அந்த கம்பி, என்ன சேட்டைப்படுது, என்ன சேட்டைப்படுது. அது சேட்டைய வேடிக்கை பாக்குறாங்க. அப்புறம் ஒரு பார்த்தா 10-15 தெருவில் ஓடுது பிறகு கருப்பா. நீங்க வந்து பாருங்க, எல்லாம் ஜன்னல் எட்டி பாக்குதுங்க, எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. ஒரே வேடிக்கை பாக்குது. பன்னிக்குட்டி ஓடுது எல்லாம். அந்த பன்னிக்குட்டியின் மேல் கொண்ட முகப்பத்தின் காதலின் காரணமாக பாக்குறாங்க அர்த்தம். புதுசா இருக்குது, நிறைய ஓடுது, கூட்டமா ஓடுது. வஹாபி 10 பேர் பின்னாடி அவன் முன்னாடி 10 பேர் போறானுங்களே, அவனையும் 10 பேர் ஃபாலோ பண்றானேன்னா நல்ல வேலைக்கு அவன் மேல் கொண்ட முகப்பத்தில் இல்ல, புதுசா என்னமோ சொல்றான். ஒண்ணு புதுசா இருந்தா போவானுங்க எல்லாரும். இந்த மக்கள்கிட்ட எல்லாம் பைத்தியம் முடிச்சு போயிருக்கு. யானைக்கு புதுசா கொண்டு சொல்லுங்க. ஏங்கப்பா, ஒரே பின்னாடி போகும் பசங்க, அப்படியே ஜமாத்தா அப்படியே எல்லாம் போவானுங்க. ஊர்வலம் போன மாதிரி, மீளாத ஊர்வலம் மாதிரி பின்னாடி போகணும் யானைக்கு பின்னாடி. நான் போல யானை கட்டி போட்டிருக்கோம். யானோடா போடா, 10 வருஷமா நிக்குது அது. அது பழகி போச்சா, அதை அதிசயம் பார்க்க மாட்டானோ. பக்கத்து இருக்கார பாப்பானு யானோடா போடா, டெய்லி அது முடிஞ்சா முடிச்சுட்டு இருக்கோம். புதுசா இருக்குதா சொல்லு. புதுசா ஒருத்தர் வந்துட்டானு அவன் பின்னாடி எல்லாம் 10 பேர் போவோம். அவன் உண்மையில அவரை நேசிச்சு பின்னாடி போனவன் கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு 4 வருஷம் அவன் பின்னாடி இருக்கான், அதுக்கு அவன் தனியாகி இவன் திட்டுறான். அறவே அவர்களுக்கு தகுதி கிடையாது மார்க்கம் சொல்ல. யார் அவன் பின்னாடி நின்றாங்களோ, எவனெல்லாம் அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது, அவன் இந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்கும் போது அவன் பின்னாடி நின்றானோ அத்தனை பேரும் பிரிஞ்சிருவான். நல்லா எழுதி வச்சுக்கோ. பிரிஞ்சு என்ன சொல்லுவான்? இவன் மூதேவி, இவன் பின்னாடி 4 வருஷம் நின்றுக்கிறேன், ஒரு வக்கு தொழுது கிடையாது, ஒரு ஜும்மா தொழுது கிடையாது, ஒரு ஃபஜ்ர் தொழுது கிடையாது. இன்னும் என்ன அட்டகாசம் பண்றான்?
எங்க தேடி ஒரு பொம்பளை பிள்ளைங்களாம் வீணாக்கி யாரை கர்ப்பமாக்கிட்டான். ஆகவே அவனை நீங்கள் பின்பற்ற தகுதி இல்லைன்னு யார் சொல்றா? நம்ம தான் தூர் தேடி பார்த்துக்கிறோம். அவனே சொல்லுவான். நாம சொல்ல தேவையில்லை பை. அவன் கூட 4 வருஷம் இருந்தானே, அவனே சொல்லுவான். எழுதி வச்சுக்கங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து அப்படிதான் நடக்குது. எவன்லாம் இப்படி கத்துறானோ அவன் பின்னாடி ஜே 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 ஜேன்னு எவன் பின்னாடி போறணும், ஜே போட்டு போறோம்ல, எல்லாம் அவன் கடைசியில அவனே எதிரியா மாறிடுவான். காரணம், அவர்கள் அவன் மேல் கொண்ட பேர் அன்பினால் அவர்களை நேசிக்கவில்லை, காதலினால் அவர்களை நேசிக்கவில்லை. புதுசா இருக்குது, என்னமோ கத்துறான், நாமும் சேர்ந்து கத்துவோம், வசதியா இருக்குது, அதுக்காக நேசிச்சான். எப்ப இஷ்டு அவன் கல்வில இல்லையோ, நல்லா விளங்கிங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளைகளையும் நேசிக்க மாட்டான். ரசூலுடைய காதல் தான் நீ நல்ல அல்லாஹ்வுடைய காதலாக உருவாகும். ரசூலுடைய காதல் தான் உன் தாய் தந்தையின் மேல் காதலாக உருவாகும். ரசூலின் மேல் உள்ள அன்பு தான், முஹப்பத்து தான் மனைவி மக்களை நேசிப்பது போன்ற அன்பு உன் காதல் உண்டாகும். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல் இல்லையோ, அல்லாஹ் மேலேயும் காதல் வராதவனுக்கு. நாளைக்கு ஒரு திடீர்னு கஷ்டம் வரும், அவனுக்கு கஷ்டம் வரும், ஏன்டா அல்லாஹ் அப்படி சோதிக்கிறேன்னு அல்லாஹ்வே திட்டுவான். தாய் தந்தனையும் மதிக்கவே மாட்டான், எந்த வஹாபி மதிக்க மாட்டான். மொத்த தமிழ்நாடு மட்டும், மொத்த இந்தியாவில, மொத்த உலகத்துல ஏதோ தாய் தகப்பன மதிப்பான்ற மாதிரி சில பேர் நடிக்கிறானே, காசுக்காண்டி. அத்தா வருமானம் வரும் அத்தாட்ட இருந்து. அத்தா மூத்த பொண்ணு எப்படா செத்தா நமக்கு தின்ன காலி, சொத்தை பிரிக்கலான்னு தான் நேசிப்பான். பொண்டாட்டி பிள்ளைங்க மேலேயும் ஆன்மீக ரீதியா முகப்பத்து வராது, ஒரு அன்பு வராது, ஒரு தேவைக்காண்டி அவனை பேசிட்டு இருப்பான். நல்லா விலைக்கு. ஏன்னா அனைத்து காதலுக்கும் அடிப்படை எதுங்க? ரசூலுடைய காதல், ஹுப்புர் ரசூல். எப்ப ஹுப்புர் ரசூல் கல்வில இல்லையோ, அல்லாஹ்வை நேசிக்க மாட்டான், தாய் தந்தையை நேசிக்க மாட்டான், எதன் மீதும் முகப்பத்தே கல்வி செத்து போயிடும். முகப்பத்துங்கிற அந்த காதல் என்கிற அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கே, அதுவே அழுகி போயிடும். ரசூலுடைய காதல் வந்தா எல்லா காதலும் வந்துடும். அவன் தன் காலில் அடிபட்ட எறும்பையும் நேசிப்பான். எறும்பு துடிச்சு அவன் துடிச்சு போயிடுவான். அதுதான் அவுலியாக்கள் அதை கொண்டு வர்றாங்க. ஆனா ஷரியத்தை விட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்லல, ஆக்காத பிரியாணி மாதிரி இருக்கும், ஒரு டேஸ்டும் இருக்காது. குர்ஆன் ஓதுவான், லஸ்ஸத்தே வராது. நீ குர்ஆனை பார்த்தோன்னே அழுகு வருது. குர்ஆன் ஆயத்து ஓதும்போது கண்ணுல தண்ணி வருது, எடுத்து கண்ணுல ஒத்திக்கிற. நீ குர்ஆன் எடுத்து கண்ணுல ஒத்தி முத்தம் போட்டுருப்ப. இது பிதஅத். யார் சொன்னாங்க குர்ஆன் முத்தம் போடணும்னு? இங்க ரசூல் சொல்றாங்க குர்ஆன் முத்தம் போட ஹதீஸ் வருதா? புகாரில வருதா? முஸ்லிம்ல வருதா? இது என்னங்க வருது? புகாரில பொண்டாட்டி முத்தம் போடணும்னு வருது, குர்ஆன் முத்தம் போட வருதாங்க. புரிஞ்சுங்களா? சரி, முத்தம் போடாத. முத்தம் போடலன்னு வருது, சத்தம் போடணும் வருதா? என்ன கத்துற? போடா, கத்துறான். தெருவில் சத்தம் போடணும் வருதா? போட. குர்ஆன் முத்தம் போட்டா வயிறு எரியுது. சேகமான கால முத்தம் போட்டா வயிறு எரியுது. ஹதீஸ் கால பெருமான சஹாபாக்கள் பெருமான கால முத்தம் போட்டா 60 ஹதீஸ் இருக்கு. 60 ஹதீஸ் வருது. எடுத்து காட்டுறேன் வாங்க, இன்னைக்கே வா. சஹாபாக்கள் பெருமானுடைய காலை முத்தம் போட்டார்கள். காதல்ல, இஷ்குல, அன்புல ஷேகமானுடைய காலை முத்தம் போட்டா கத்துறான். அதனால அந்த இன்பமே இவன் கல்பை விட்டு உரியப்பட்டு விடும், கல்வியில் இருக்காது. உண்மை காதல் இருந்தா முத்தம் போடுறத கணக்கு கமிச்சுட்டு இருப்பான். குர்ஆனை பார்த்தா முத்தம் போடுவான். ஹதீஸ் பார்த்தா ஒரு புள்ள மேல, அவன் பெத்த புள்ள மேல அவ்வளவு உயிருக்குற பாசம் வச்சு. வெளியூர் போயிட்டு வராரு பாஷா பை, கரிமா பிள்ளை ஓடி வருது, 2 வயசு 3 வயசு பிள்ளை ஓடி வருது. அத்தான்னு கூப்பிடுது. இரி ஹதீஸை பார்த்து எங்க முத்தம் போடலாம்னு பார்த்து, நெத்தியில முத்தம் போடலாமா? புகாரில முத்தம் போடு, கையில முத்தம். முஸ்லிம் ஷரீஃப்ல கையில முத்தம், கையை கொண்டா அடப்பாவி திருட்டு பெயர ஹதீஸ் ஆதாரமத்த முத்தம் போட்டிருப்பான். உண்மையில கல்புல காதல் இருந்தா குழந்தை வந்து 2 ஒண்ணு உச்சந்தேர்ந்து உள்ளங்காலுக்கு முத்தம் போடுவான். அந்த புள்ள காலத்துக்கு முத்தம் போடுவாரு, ஆதாரம் பார்த்துட்டு இருப்பாரு. மதீனா ஷரீஃப் போறாங்களே, தெருவுக்கு முத்தம் போடுறாங்களா? இந்த இடத்துல ரசூல் இருப்பாங்களே, இந்த இடத்துல எஜமான் இருப்பாங்க. தூண், அந்த தூண் ரசூலுக்கு முன்னாடி 10 ரூபா கட்டியிருப்பாங்க. அங்க தூண்கள்லாம் இருக்கு மஸ்ஜித் நபியில. அதுக்கு முன்னாடி பல தடவை பெயிண்ட் அடிச்சு அதுக்கு முன்னாடி டயர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ரசூல் காலத்துல எதுவுமே இல்லை, அதை முத்தம் போடுறாங்க.
இந்த தூண் இருந்த இடத்திலையும் பெருமான் நின்றாங்கல்ல, அது போதும். அந்த மண்ணை முத்து போடுவாங்க. புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குது. நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குது. அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது. அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் ஆடுது. அப்படியே ஆசை துடிக்குது. அதை பார்க்கலாமா, அங்கே பார்க்கலாமா, அங்க போலாமா, இங்கே போலாம். எதை பார்த்தாலும் ஆசையா வருது. மஜீது நபியில அப்ப காதல் இருக்கும்போது எல்லாத்தையும் முத்து போடுவான். கணக்கு கேட்கறான் ஒண்ணு. திருட்டு பலம் இஷ்க ரசூல் இது எல்லாத்துக்குமே மூலமா. இஷ்க ரசூல் இருந்தால்தான் உனக்கு இபாதத்துகள் மேலே ஷவுக்கு வரும். இல்லைன்னா வணக்கம் சும்மா வழக்கமா போயிடும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். இப்படித்தானே ரசூல்ல நின்று இருந்தாங்க, இப்படித்தானே எஜமா கால் கடுக்க தொழுகையில் நின்றார்கள், இப்படித்தானே எஜமா குடிஞ்சாங்க, இப்படித்தான் என்னுடைய எஜமா சஜிதா செஞ்சாங்க, இப்படித்தானே எஜமா சலாம் கொடுத்தாங்க, இப்படித்தானே எஜமா குர்ஆன் ஓதுனாங்க, இப்படித்தான் எஜமா குர்ஆன் கையில வச்சிருந்தாங்க, இப்படித்தான் அல்ஹம்துலில்லாஹ் எஜமா ஓதுனாங்க, இப்படித்தான் தவாப் சுத்துறாங்க என் சர்க்கார் நாயகம். இல்லைன்னா தவாப் சுத்துவது வெறும் உனக்கு ஒரு வழக்கமா போயிடும். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு தவாப் சுத்தி இருப்பாங்க. தவாப் இப்படித்தான் குதிச்சு குதிச்சு ஓடி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு குண்டு குண்டா இருக்கு கிளவிலாம், குண்டு குண்டா இருக்கு ஆம்பளை குதிக்கிறான். நீங்க காபத்துல இங்க குதிக்க சொல்ல. அவன் பெரிய பெரிய அதிகாரிகள் வர, அரசர் வர்றாரு, நாட்டுடைய பிரதமர்லாம் வர்றாங்க. தவாப் சுத்தும்போது குதிச்சு குதிச்சு போறாரு. இங்க குதிக்க சொல்லுங்க யாராச்சும். அதே போல ரசூல்ல குதிச்சாங்க, நான் குதிப்பேன். அங்க போய் சை ஓடுறாங்க, தங்கடி தங்கடி ஓடுது, குண்டு குண்டா வருது. எப்படிதான் பிளேட் தாங்க தெரியல. அது அந்த சை ஓடும் போது 7 சுத்து சுத்தணும்ல, தங்கடி தங்கடி ஓடுமா, உளுந்து கிந்து போட போறாருப்பா. அப்படி தம்மு 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 தம்முன்னு ஓடுது. அது ஏன் ஓடுது? ஏன் ரசூல் அப்படி ஓடினாங்க? நீ ஊரே நீ கேள்வி பண்ணாலும் பா. ஒருத்தர் ஓடுறாரு, முன்னாடி வந்து கொஞ்சம் தூரம் ஆடிட்டே போகுது. அது படுக்கு டப் 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 டப். அது வேற, இது வேற. இப்போ உம்ராக்கு மேல துண்டு போட்டுருக்காங்களா, முழுசா பனியெல்லாம் போறது இல்லை. அது பாட்டுக்கு 10 லிட்டர் பானையை கமுத்து வச்ச மாதிரி முன்னாடி இருக்கா. இவர் போயிட்டு இருக்காரு, கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி அது இப்படி இப்படி ஆடிக்கிட்டே போகுது. இது அதெல்லாம் வைக்கப்படுற மாதிரி தெரியவரு. வெறும் துண்டு போட்டா எவ்வளவு பேர் நிக்கும்? அது பாதி வேலோட நின்றுது. எவ்வளவு பேர் துண்டு போட்டா மாதிரி அது தனியா நிக்குது. அதெல்லாம் வைக்கப்படுறது. இந்த சை செய்வாங்கல்ல, தங்கடி தண்ணி ஓடுறாங்க, மூச்சு பிடிச்சிட்டு ஓடுறாங்க. வயசான கிளந்து ஓடுது. ஏன் ரசூல் ஓடினாங்க, நான் ஓட போறேன் போக. யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன? காதல் இழுத்திட்டு போகுது பாருங்க உங்களுக்கு. இஷ்கு தாங்க இழுத்திட்டு போகுது உங்களை. याद आता है हर सौत में हर तौफ में हमको, कहीं रफ्तार मोहम्मद कहीं गुफ्तार यार रसूल काबाவை தவாப் செஞ்சிட்டு இருக்கேன். என் கால்கள் காபாவை தவாப் செய்கிறது, என் கல்போ உங்களை தவாப் செய்கிறது. என் கால்கள் தான் காபாவை சுற்றி கொண்டிருக்கிறது, என் இதயமோ உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு. இது காதல் வலியின் அடையாளம், நான் காதிரு வலியின் கடிகாரம். உங்களை சுத்த கடிகாரம். என் கால்கள் காபாவை சுட்டுகின்றன, என் இதயமோ ரசூலுல்லாஹ் சுத்திக்கிட்டு இருக்கு. யாத் ஆத்தே ஹை ஹர் தௌஃபுமே, ஒவ்வொரு தவாஃபின் ஒவ்வொரு சுற்றிலும், ஹர் சௌத்துமே சை செய்வது ஒவ்வொரு ஓட்டத்திலும் எனக்கு ஞாபகம் வருகிறது. கஹி ரஃப்தாரே முஹம்மத், கஹி குஃப்தாரே முஹம்மத். என் எஜமான் நடந்த நடை இப்படித்தானே இருக்கும். என் எஜமானுடைய நடை ஞாபகம் வருகிறது, முகம்மதின் நடை ஞாபகம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொற்கள் ஞாபகம் வருகிறது. இந்த இடத்துல எஜமான் இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். இப்படித்தானே எஜமானுடைய சொல் வந்திருக்கும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இப்படிதான் எஜமான் சொல்லியிருப்பாங்க. லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இப்படிதான் எஜமான் சொல்லியிருப்பாங்க இந்த பாலைவனத்துல. அப்படின்னு நினைப்பு வருது. याद आती है हर सौत में हर तौफ में हमको, कहीं गुफ्तार मोहम्मद कहीं रफ्तार मोहम्मद. அதுக்கு தான் நான் போறேன். காபாவை பார்க்க போறேன், என் ரசூலை பார்க்க போறேன். என் ரசூல் கால் வைத்த இடங்களில் என் காலும் வைக்க வேண்டும். என் ரசூல் தண்ணீர் குடித்த இடங்களில் நானும் தண்ணீர் குடிக்க வேண்டும். என் ரசூல் ஓடிய இடங்களில் நானும் ஓட வேண்டும். என் காதலர் எந்த காற்றிலே மூச்சு விட்டார்களோ அங்க நானும் சில நாட்கள் மூச்சு விடுவேன்.
மதினா சில நாள் ஃபாரூக் வச்சு படிச்சாங்க. அங்கே வாழ்ந்து உயிர் விட வேண்டும். மதினா மதினா என்று எந்த உயிர் வாழும், அந்த மதினாவில் தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும். மதினா மதினா என்று எந்த உயிர் வாழும், அந்த மதினாவில் தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும். நாங்கள் தான் கேட்டிருந்தேன், யாரெல்லாம் ஒரு நாள் வரும், என் உயிர் போகும் நாள் வரும் அல்லவா, என்னை மதினா கூட்டிட்டு போய் அங்க போய் உயிர் போகணும், அங்க போய் ரசூலா பக்கத்துல என்னை அடக்கம் செய்யணும் அப்படின்னு அல்லாட கேட்டே இருக்கேன் நான். இன்ஷா அல்லா தாலா நீங்க வந்து வாச்சிங்க, ரசூல்லாவுடைய மக்பரால போய் அடக்கம் ஆயிரு, எஜமானுடைய ரவுதால போய். மதினா மதினா என்றே எந்த உயிர் வாழும், அந்த மதினாவில் தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும். இன்ஷா அல்லா போவோம். அது மாணவி நடந்த காலடி மண்ணது பொன்னாகும், மாணவி நடந்த காலடி மண்ணது பொன்னாகும். அப்புறம் அந்த மாணவி நடந்த சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பாடலாம் பாடக்கிறது இல்லை பிள்ளைங்களா? என்னத்தை போட்டு பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ணீங்க இந்த பாட்டுலாம் வரும்போது ஒவ்வொரு மாணவனும் 10 பாட்டு மனப்பாடமா சொல்லணும். மதினா பாட்டு, காமில் நபி ரசூலுல்லா காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும், அவர் புகழ் பாடல் மட்டும்தான், பாடல் மட்டும்தான். புருதா மூழுதும் பாடக்கிறீங்களா பை? அதுதான் இது புருதா, தமிழ் புருதா, தமிழ் மூழுது. அடுத்த வாட்டி வரும்போது 10 பேர் ஒவ்வொருத்தரும் 10 பாட்டு சொல்லணும். என்ன பாட்டு எழுதி வாங்கிக்கிங்க. இதோ உங்க மாசாலையும் சரிதான், உங்க மாசாலையும் சரிதான். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? என்ன செய்யணும் பை? இஷ்கில காதல் தேடி போறோம் நம்ம. பெருமான சல்லாசன் காதல் தான், அதுக்குதான் இங்க இருந்து உம்ரா மக்கா மதினா போக வேண்டியது. ஏன் ரசூல்லாவும் அல்லாவும் என் கூட தான் இருக்கிறாங்க, அல்லாவும் என் கல்வில தான் இருக்கான், ரசூலும் என் கல்வில தான் இருக்காங்க. நான் எதுக்கு மதினாவுக்கு போகணும்? அது காதல் இழுத்துட்டு போகுது. அமுர் அலா ஜிதாரி தியாரி லைலா أقبل ذا الجدار وذا الجدارا وما حب الجدار شغفنا قلبي ولكن حب من سكن الديارا. என்னோட காதலி நீண்ட நாட்களுக்கு முன்பு வாழ்ந்தால் எங்கோ போயிட்டா, அந்த ஊருக்கு திரும்ப வர்றேன், காதலி இருக்காளோ இல்லையோ தெரியல, அவள் தெருவில் நடந்து செல்கிறேன், இதோ அவள் வாழ்ந்த வீடை பார்க்கிறேன். உகப்பிலுதல் ஜிதாரா வதல் ஜிதாரா, இந்த செவத்துக்கும் அந்த செவத்துக்கும் மாத்தி மாத்தி முத்தம் போட்டேன். குட்டிச்சுவரா கிடக்குது. இப்ப நீண்ட காலத்துக்கு முன் போயிட்டாங்க, இடத்த காலி பண்ணி. இப்பொழுது வெறும் நினைவுகளும் கனவுகளும் தான் இருக்கிறது. இங்கதான் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த ஜன்னல் தான் திறந்தேனே பார்த்தா, இப்படி அது கனவுகள் தான் இருக்கு. கதவுகள் கூட இல்லை, கனவுகள் தான் இருக்குது. எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு, பாலடைஞ்சு கிடக்குது. ஆனா அந்த பாலடைந்த கதவின் செவறுகளில் போய் ஒவ்வொரு சுவரா முத்தம் போட்டேன். ஜி உகப்பிலு தல் ஜிதார வதல் ஜிதாரா வமா ஹுப்புல் ஜிதாரி ஷகஃப்ன கல்பி. இந்த சுவற்றின் மேல் கொண்ட காதல் என்னை பிடித்து கொண்டது, என் உள்ளத்தை ஆக்கிரமித்தது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். வலாக்கின் ஹுப்பு மன் சக்கனத் தியார், அந்த வீட்டிலே வசித்தாலே அவளுடைய கண் பட்டிருக்கும் இந்த செவட்டிலே, அவளை கைப்பற்றிருக்கும் இந்த கதவிலே, அவள் கால் பட்டிருக்கும் இந்த நிலவிலே என்று நான் முத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஜி வலாக்கின் ஹுப்பு மன் சக்கனத் தியார். வாங்க இந்த வீடுகளிலே வசித்தாலே அவளுடைய காதல் தான் என்னை கவர்ந்து இழுத்தது, இவங்க காதல் கிடையாது. வலாக்கின் ஹுப்பு மன் சக்கனத் தியாரா. இந்த மாதிரி மதீனாவுக்கு செல்வோம், ஒவ்வொரு துளியாக, ஒவ்வொரு மண்ணாக, ஒவ்வொரு சுவராக முத்தம் போடுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அந்த காதல் தான் இஸ்லாத்தை இஸ்லாமாக காட்டுது.
இஸ்லாத்தை இன்பமா காட்டுங்க, இல்லைன்னா இஸ்லாம் கஷ்டமா போயிடும். இஸ்லாமும் இருக்குது அவங்க கிட்ட, ரசூலுடைய காதல் இல்லாதவர்கள்ட்ட, அவுலியாக்களுடைய நேசம் இல்லாதவங்க இஸ்லாம் இருக்குது, இஸ்லாம் கஷ்டமா இருக்கு. அவங்க தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, வணக்க வழிபாடு கஷ்டமா இருக்கு. எப்படி பாசுமதியும் பச்சைக்கறியும் வச்சு தின்றான் மிரட்டனா திம்பான், கஷ்டமா தான் திம்பான், சந்தோஷமா சாப்பிடுவோம். அது பிரியாணிக்கு வச்சா அரே ரே 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 இன்னும் கொஞ்சம் வைங்க சார், பிரியமா சாப்பிடுவான். நம்ம ஃபியூல் எதுங்க, பெட்ரோல் எது, கேஸ் எது, இஷ்ட ரசூல் இஷ்ட அவுலியா, ஷேகுமாருடைய காதலும் ரசூலுடைய காதலும். அது இல்லாட்டி என்ன செய்யுங்க, நிஜமா போயிட்டு வாங்க இன்ஷா அல்லா தாலா. நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை, அது ஃபர்லு. உம்ரா வந்து வாஜிப் வாழ்க்கையில் ஒரு தடவை செய்யறது. ஹஜ்ஜுக்கு போனால் ரெண்டையும் செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லா தாலா. இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாங்க, இந்த வருஷம் உம்ரா போறாங்க, இந்த 2 வருஷத்துல அவங்க ஹஜ்ஜுக்கும் கிளம்புவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் ஒன்னே ஒன்று கேளுங்க, ஹஜ்ஜுக்கு போகாம என் உயிர் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அங்க போய் கேளுங்க. எல்லாருக்கும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பீர்பாக்கெல்லாம் ஜமாத்தா 40 பேர் சேர்ந்து உம்ரா போயிட்டு வந்தோம், தனி இன்பமா இருந்துச்சு. தெரிஞ்சுங்களா, போகும் இடமெல்லாம் போய் ஹுப்பே ரசூலை பேர்த்து பார்த்துட்டு வந்தோம். திரும்ப அந்த மாதிரி ஒரு ஜமாத்து போவோம். ஜமானே 40 பேர் பீர்பாக்கெல்லாம் சேர்ந்து போனோம், மறுபடியும் அப்படி போவோம் இன்ஷா அல்லாஹ். இஷ்ட ரசூலை பார்க்கறதுக்கான ரசூலுடைய கால் வைத்த பூமி எல்லாம் பார்க்கறதுக்கான அல்லாஹ் கூட்டிட்டு போவான் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் நம்ம அழைத்து செல்பவன் யாரும் இல்லை, யாக்கூப் ஜமான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க, எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. எல்லாரும் போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவாங்க. எஜமானுடைய உம்ராவை எல்லாம் லேசா கேட்பாங்க, மகிழ்வோடு சென்று மகிழ்வோடு திரும்பி வர அல்ல தௌஃபீக் செய்வாங்க. இங்கிருந்து வழி அனுப்பி வைத்து நாம் வரவேற்பதற்கும் வந்து நின்று அவர்களை சந்தோஷமாக மகிழ்வோடு வரவேற்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.